அனைவருக்கும் வணக்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் 5வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை விட்டு பிரிந்த பிறகு திரு ராமமூர்த்தி அவர்களுடைய இசை பயணம் எப்படி இருந்தது, அவர் என்னென்ன படங்களுக்கு இசையமைத்தார், என்னென்ன பாடல்கள் அவருடைய இசையில் வந்தது ஆகிய விஷயங்களை கடந்த 4 பகுதிகளில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் என் இதயம் கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்தி 1970ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் காதல் ஜோதி. ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், காஞ்சனா நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் அறிஞர் அண்ணா. இதுல கவிஞர் வாலி அவர்கள் எழுதி சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய ஒரு பாடல், ஜாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காலையில் நின்று ஓடுது பாருன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டில் ஒரு புதுமை பண்ணியிருப்பார் ராமூர்த்தி. பாட்டோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டு வண்டி ஓடுற அந்த பின்னணி இசையில் ஆரம்பிக்கும். பேரலாக ட்ரெயின் வந்துட்டு இருக்கும். பல்லவியோட தொடக்கத்தில் மாட்டு வண்டியோட இசையோடு தொடங்கி பல்லவி முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சவுண்டோட அப்படியே ஒன்றா மெர்ஜ் ஆகும். இது ரொம்ப புதுமையாக இருக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் ராமூர்த்தி. அதே போல் இந்த பாட்டோட முடிவில் பார்த்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜனோட ஹம்மிங் ட்ரெயின் சவுண்டு, ஹம்மிங் ட்ரெயின் சவுண்டு அப்படின்னு மாறி மாறி வரும். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் ராமூர்த்தி. அந்த பீரியட்லாம் சீர்காழி கோவிந்தராஜனோட மேடை கச்சேரிகளில் இந்த பாட்டை அவர் பாடும்போது இந்த பாட்டுக்கு அவருக்கு கிடைக்கிற வரவேற்பு அப்படிங்கிறதே தனி. ஏன்னா இந்த பாட்டை அத்தனை பேர் சீட்டில் எழுதி கேட்பாங்க. சீர்காழி பாடும்போது இந்த பாட்டு வேணும்னு நிறைய சீட்டுகள் அவருக்கு போகும். காதல் ஜோதி படத்துல சீர்காழிக்கு இன்னொரு இனிமையான பாடலை கொடுத்திருப்பார் திரு ராமூர்த்தி அவர்கள். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் எழுதிய பாடல் இது. உண்மையில கொண்ட ஆசை உத்தமியே மெத்த உண்டுன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல தினமும் ரேடியோவில் ஒலித்த ஒரு பாடல். கொண்டு ஆசை உத்தமியே மெத்த உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே. காதல் ஜோதி படத்துல தான் எஸ்பிபி முதலாக ராமமூர்த்தியோட இசையில பாடினார். பி சுசிலாவோடு எஸ்பிபி இணைந்து பாடிய காதல் ஜோதி அணையாததுங்கிற பாட்டு படம் அந்த காலத்துல ஹிட்டான பாடல். அதே போல அந்த காலத்துல தினமும் ரேடியோவில் ஒலித்த பாடல் இது. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பிரிந்த பிறகு ராமமூர்த்தி இசையமைத்த 14வது திரைப்படம் சங்கமம். ஜெமினி கணேசன், கே.ஆர். விஜயன் நடித்த இந்த திரைப்படத்திற்கு டைரக்டர் தாதா மிராசி. ராமமூர்த்தி 14வது படத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தன்னுடைய பங்கா 90 படங்களை முடித்திருந்தார். சங்கமம் படம் ராமமூர்த்தி அவர்களுக்கு ஒரு வெற்றி படம். இதுல டிஎம்எஸும் பி சுசிலாவும் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தன்னந்தனியாக நான் வந்த போதுங்கிற பாட்டு. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்த. சங்கமம் படத்துல பாடல்கள்லையும் ரீ ரெக்கார்டிங்லையும் தனி கவனம் செலுத்தியிருப்பார் திரு ராமமூர்த்தி அவர்கள். எல்ஆர் ஈஸ்வரி ஹம்மிங்கோட டிஎம்எஸ் பாடிய ஒரு பாட்டுக்கு பல ராகம்ங்கிற பாட்டு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு. ஒரு பாட்டுக்கு பல ராகம், ஒரு பார்வைக்கு பல ராமமூர்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ண சிங்கர் தான் சரளா. தேன்மழை படத்துல சரளாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க தமிழ்ல பாடின பாடல்கள் ரொம்ப குறைவான பாடல்கள் தான். ஆனா எல்லா பாட்டுமே நல்ல ஹிட் சாங்ஸ். சங்கமம் படத்துலையும் சரளாக்கு ஒரு பாடல் கொடுத்திருப்பார் ராமூர்த்தி. கண்ணனிடம் கேட்டிருந்தேன் பிள்ளை ஒன்று வேண்டும்னு ஒரு பாடல். இந்த பாடல்லாம் ஒரு காலத்துல தினமும் ரேடியோவில் ஒலித்த பாடல். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே மறந்து போன ஒரு பாடல். 1972ஆம் ஆண்டு ஒரே ஒரு படத்துக்கு இசையமைத்திருந்தார் ராமமூர்த்தி அவர்கள். படத்தோட பெயர் சக்தி இலை, டைரக்ஷன் ராமண்ணா. பொதுவாகவே எல்ஆர் ஈஸ்வரி ஜெயலலிதா காம்பினேஷன் அப்படின்னாலே அது டி.கே. ராமமூர்த்திக்கு ரொம்ப ராசியான ஒரு காம்பினேஷன். சக்தி இலையிலையும் அதே போல ஒரு அற்புதமான அதிரடி பாட்டு ஒன்று கொடுத்திருப்பாரு. சக்தி வந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருப்பாங்க, ஜெயலலிதா டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இந்த பாட்டு பட்டைய கிளப்பிய ஒரு பாடல். சக்தி வந்தாளடி தினம் சக்தி லீலை படத்துல கே.பி. சுந்தராம்பாளுக்கு ஒரு பாடல் கொடுத்திருப்பார்
ராமமூர்த்தி. கேபி சுந்தராமல் கணீர்னு அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. சக்தி எனும் தெய்வம் கொண்ட படை வீடு அப்படின்னு ஒரு பாடல். சக்தி எனும் தெய்வம் கொண்ட படை வீடு இந்த உலகம் முழுதும். சக்தி லீலை படத்துல இன்னொரு இனிமையான பாடல் சுசிலா பாடியிருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் இந்த பாட்டை. காலை பொழுதே வருக வருக கன்னிக்கதிரே வருக வருகன்னு ஒரு பாடல். படம் வந்த சமயத்துல தினமும் ரேடியோவில் ஒலித்த பாடல் இந்த பாடல். காலை பொழுதே வருக வருக கன்னிக்கதிரே வருக வருக சூடு. 1973 ராமமூர்த்தி ஒரே ஒரு படத்திற்கு இசையமைத்திருந்தார். படத்தோட பேர் பிரார்த்தனை. ஏவிஎம் ராஜன், சவுகார் ஜானகி நடித்த படம். இது ராமமூர்த்தி இசையமைத்த 16வது படம். இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கதை நல்ல விறுவிறுப்பாகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ராமமூர்த்தியோட இசை படத்துக்கு கை கொடுக்கல. நேற்று வரை 16, இன்று முதல் 17 பி சுசிலா பாடிய ஒரு பாடல் சுமார் ரகம். 1975 வெளியான திரைப்படம் அவளுக்கு 1000 கண்கள். ஜெய்சங்கர், ஜெயலலிதா நடித்த இந்த படம் ராமமூர்த்தி இசையமைத்த 17வது திரைப்படம். இதுல கவாலி ஸ்டைல்ல ஒரு பாடல் கொடுத்திருப்பாரு. டிஎம்எஸும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க. ஒரு நெஞ்சுக்கு நீதி வெல்லும் வெல்லும்னு ஒரு பாடல். ஆனா இந்த பாடல்கள்லாம் பெரிய அளவுல பேசப்படலை. 1984 வெளியான திரைப்படம் அந்த ஜூன் 16 நாள். லீனா மீனா ரீனாங்கிற பேர்ல புஷ்பா தங்கதுரை எழுதிய கதை இது. இந்த படத்துல சிவச்சந்திரன், செந்தாமரை, ரதிதேவி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை 16 mm எடுத்தாங்க. படத்துல பின்னணி இசை மட்டும்தான், பாடல்கள் கிடையாது. ஆயிரத்தி 1986 வெளியான திரைப்படம் இவள் ஒரு பௌர்ணமி. இது ராமமூர்த்தி இசையமைத்த 19வது திரைப்படம். ரவீந்தர், சீதா நடித்த திரைப்படம். இந்த படம் ஃபெயிலியர் ஆனதுனால இதில் போடப்பட்ட பாடல்களும் பெரிய அளவில் எடுபடலை. பி சுசிலா பாடிய நலமா நலமா துணையும் சுகமாங்கிற பாட்டு ஒரு சுமார் ரகம். 29 வருடங்கள் கழித்து 1994 மீண்டும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோடு ராமமூர்த்தி இணைந்தார். படத்தின் பெயர் எங்கிருந்தோ வந்தான். ஆனால் காலம் கடந்து நடக்கும் ஒரு சில விஷயங்களால் எந்த ஒரு பலனுமே இல்லை. கடவுள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நேரத்தை கொடுத்திருப்பாரு. அது குறுகிய காலமோ நெடுங்காலமோ. ஆனால் அந்த டைமில் அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் பேசப்படும். அந்த வகையில் ராமமூர்த்தி தனியாக இசையமைத்த ஒரு சில பாடல்களை நம்மால் என்றுமே மறக்க முடியாது. வசந்த காலம் வருமோ போன்ற பாடல்கள் எல்லாம் நம்மால் மறக்க முடியுமா? மீண்டும் நாளை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.